பேசிக்கலி எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு மியூசிஷியன்ஸ் ஃபேமிலி. அப்பா வந்து ஹார்மோனிஸ்ட் பத்மநாப ஐயர். அவர் வந்து கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து இங்கே சென்னைக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ளாஷ்பேக்கான ஒரு கதை. பட் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து சென்னை தான். சென்னை மயிலாப்பூர். நான் படித்தது சாவித்ரி அம்மாள் ஓரியண்டல் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சான்ஸ்கிரிட் காலேஜ் மயிலாப்பூரில் இருக்கிற அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். அப்பா பொறுத்த வரைக்கும் இசையே தன் வாழ்க்கையாக நினைத்து வாழ்ந்துட்டு இருந்தார். அது வந்து ஒரு காலகட்டத்தில் அவருக்கு வந்து அப்போ படம் பண்ணியிருக்காரு. கண்ணாடி மளிகைன்ற படம் வந்து அப்பா இசையமைச்சிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் இந்த திரைப்படத்துறையில் அவர் லயிச்சு நிற்க முடியல. ஆனால் அவருக்கு வந்து ஒரு ஆதங்கம் இருக்குது. நீ வரணும், அதாவது என்ன தினா, நீ வந்து இந்த திரைப்பட இசைத்துறையில் கண்டிப்பாக வரணும், இந்த இசை ஆர்வத்தை நீ காட்டணும் சொல்லிட்டு அடிக்கடி அதை வந்து ஒரு ஊந்துதோலாக எனக்கு சொல்லிகிட்டே இருப்பார். அது ஒரு பெரிய ஒரு ஆர்வம் தான் எனக்கு. அது ஒரு பெரிய விஷஸ், அவருடைய ஆசீர்வாதம். அது மற்றபடி பிரயத்தனமாக வந்து நான் இசை படிக்கணுன்ற மாதிரிலாம் நான் வந்து மைண்டில் அப்படி செட் பண்ணவே இல்லை. பட் ரியலி எங்கள் வீட்டில் வந்து எப்பவுமே வந்து ஹார்மோனியம் சத்தம் கேட்கும், வீணை சத்தம் கேட்கும், வாய்ப்பாட்டு, டான்ஸ், பரதநாட்டியம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் வீட்டில் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ரிஹர்சல் நடந்துகிட்டே இருக்கும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா வந்து ஹார்மோனியம் அது வாசிப்பார். நடனம் ஆடினார் வெகு நாகரீகமாகவே கனக சபையில் நடனம். இதெல்லாம் வந்து இந்த வசந்தா ராகத்தில் வந்து எங்கள் அப்பா வந்து பாட, அதை வந்து சின்ன வயசில் நான் கேட்க, அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா பிரயத்தனமாக வந்து படிச்சுக்கணுன்ற மாதிரி என்னுடைய மைண்ட் செட்டால் இது இந்த அப்சர்வர்ஸில் நான் வந்து அந்த மியூசிக்கல் டோனை நான் கேட்டே இருந்தேன். நான் படித்த ஸ்கூல் சாவித்ரி அம்மாள் ஓரியண்டல் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அங்கே கூட வந்து இசை சம்மந்தப்பட்ட நிறைய கிளாஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லஸ்காரில் என்னுடைய குருநாதர் பியானோ மாஸ்டர் தன்ராஜ் மாஸ்டர், அவர்கிட்ட போய் படிக்க போயிருந்தேன். 5th கிரேட் வரைக்கும் ட்ரினிட்டி காலேஜில் வந்து ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி முடித்தேன். அப்போ வந்து அந்த கிளாஸ் ரூம் போனோடனே எப்போயுமே வந்து பியானோ, ஃபர்லேஸ், அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் கேட்டுகிட்டே இருப்பேன். இதான் ஆர்வம். இந்த ஆர்வம் வச்சுட்டா ஏதாவது பேசிக்காக வந்து வந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் வீணை வந்து படித்தேன். வி ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார், அதாவது விஎஸ் நரசிம்மன் என்ற ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர், அவருடைய தகப்பனார் மைசூர் சமஸ்தானத்தில் கோட்டுவாத்தியமும் வீணையும் வாசித்து இருந்தவர். அவர்கிட்ட நான் வந்து ஒரு குருக்குல மாதிரி சிஷ்யன் மாதிரி அவர் வீட்டுக்கு காலையில் போயிடணும், அவருக்கு பணிவிடைகள் செய்யணும். அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு தான் அவர் தூங்க போயிடுவார். அப்போ தான் நான் வீட்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 மணிக்கு திரும்பி போயிடுவேன். போயிட்டு ஒரு 8 மணிக்கு வீட்டுக்கு வரேன். இது வந்து இப்படி ஒரு இந்த லீவ் டைம்லலாம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இதெல்லாம் இப்போது யாருக்கும் கிடைக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத நினைக்கிறேன். இந்த குருகுலம் மாதிரி இருந்து அவங்களுக்கு சேவைகள் செய்து, குருவுக்கு சேவைகள் செய்து அப்படி படிக்கிறது வந்து ஒரு இப்போ இருக்கிற நடைமுறைக்கு இருக்குமா என்ன இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நான் அப்படி படித்தேன். அந்த ஒரு ஆர்வம் வந்து இன்னமும் நான் படிக்கணுன்ற ஆர்வம் இந்த வயசுலேயும் இன்னமும் நான் நிறைய படிச்சுன்ற ஆர்வம் இன்னமும் எனக்கு இருக்குது. அப்பா வந்து சொர்ணமுகின்ற ஒரு அரசு நர்த்தகி, ஒரு 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 பெரிய டான்ஸர். அந்த பார்ட்டியில் வந்து அப்பா வந்து ஹார்மோனிஸ்டாக இருந்தார். அப்போ வந்து டெய்லி ரிஹர்சலுக்கு நானும் போவேன். எனக்கு டான்ஸ் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. பட் எனக்கு அது சரியாக எனக்கு அது ஹோப் கிடைக்கல எனக்கு. பட் நான் வந்து என்னுடைய கேரியர் வந்து நான் மியூசிஷியனாக வரணும் தான் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஐ லேர்ன்டு கிட்டார், பியானோ அண்ட் வீணை. வீணை வந்து அகாடமியில், மியூசிக் அகாடமியில் வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இட்ஸ் அபவுட் 78 or 79 இருக்கும். சின்ன அரங்கேற்றம். இந்த புதியவர்கள் வரும்போது ஒரு 1/4 மணி நேரம் ஸ்லாட் தருவாங்க, ஒரு 15 minutes ஸ்லாட் தருவாங்க. அந்த இதில் வந்து நான் வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து காஞ்சி பெரியவா அவருடைய ஆசிரமத்தில் வந்து நான் வந்து வாசிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து
என்னுடைய இளமை பருவத்தில் வந்து ஒரு வீணை பிளேயராக தான் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு பிடித்த ஒரு வாத்தியமாக இருந்தது. பட் ஆனால் இப்போது அந்த கம்போசர் ஆன பிறகு நான் வந்து அந்த ப்ராக்டிஸ் கொஞ்சம் விலகி இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் நான் விலகி இருக்கேன் நான். பட் எனியோ இன்னமும் இந்த வீணநாதம், வயலின், ஹார்மோனியம் இது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே கேட்டது இன்னும் என் காதில் ரிங்காரமாக ஒழிச்சிட்டு தான் இருக்குது. டிவோஷனல் ஆல்பத்தில் நான் பிஸியாக இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 படங்களுக்கு உதவி இசையமைப்பாளராக கன்னடத்துலேயும் தமிழிலும் அசிஸ்டன்ட் மியூசிக் நிறைய படத்துக்கு ஒர்க் பண்ணியிருந்தேன். ஜிகே வெங்கடேஷ், மதிப்புக்குரிய ஜிகே வெங்கடேஷ் அவர்கள், சலீல் சௌத்ரி, அப்புறம் கேவி மகாதேவன் சார், எம்எஸ்வி அண்ணா, ராஜா சார், கங்கை மரன், தேவா, அதே மாதிரி தெலுங்கில் ராஜ்கோட், இந்த மாதிரி நிறைய தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ரவீந்திர மாஸ்டர் இவங்ககிட்டலாம் நிறைய வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் கம்போசராக, அதாவது கண்டக்டராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு அஸ்திவாரமாக இருந்துச்சு. அப்படி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது எனக்கு வந்து டிவி மீடியாவில் ஒரு வாய்ப்பு எனக்கு நீங்கள் பண்ணுறீங்களான்ற ஒரு வாய்ப்பு மதிப்புக்குரிய மனோபாலா டைரக்டர் மூலிமா எனக்கு அவர் ஒரு கேள்வி கேட்டார். நீ நிறைய ஆல்பம்லாம் பண்ணியிருக்கேன், உன் ஆல்பம்லாம் நான் கேட்டிருக்கேன், விநாயகருடைய ஆல்பம்லாம் நீ எனக்கு வந்து கொடுத்துருக்கேன், நான் ரொம்ப கேட்டிருக்கேன், டிவி சீரியல் ஒரு பண்ணுறியான்னு எனக்கு கேட்டார். ஸோ பண்ணுறேன் சார் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரீரெக்கார்டிங் பண்ணோம். மறுபிறவின்ற ஒரு டெலி சீரியலுக்கு நான் ரீரெக்கார்டிங் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு சாங்கே கிடையாதுல்ல, ஒன்லி ஹாரர் டெலிப்ளே. அந்த ரிலே வந்து அப்போ வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. மறுபிறவி என்ற ஒரு சீரியல் வந்து அதனுடைய ஆர்ஆர் ஸ்கோர், அது பிஜி ஸ்கோர் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது. அப்போ மேடமே வந்து சித்தின்ற ஒரு சீரியல் பண்ணுறோம், அதுக்கு இசையமைக்கிறீங்களான்னு கேட்டாங்க, விருப்பப்படுறீங்களா கேட்டாங்க. பண்ணுற மேடம்னா உடனே ஒரு 5 டே கம்போசிங் சொன்னாங்க. அங்கே போய் உட்காந்து அந்த சாங் கண்ணின் மணி தரினானா தரினனே தாலனா தானானா ஜும் தர ஜிர ஜிர ஜும் தர ஜிர ஜும் தர ஜும் தர ஜும் தரரா கண்ணின் மணி தரனனா தரினானா. இந்த ஒரு பாடல் தான் ஃபர்ஸ்ட் நான் கம்போஸ் பண்ணி காட்டினேன். அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. உடனே கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பாடல் எழுத, கலைமாமணி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாட, அந்த பாடல் ரெக்கார்ட் பண்ணி அது உலகமெங்கும் கேட்குற மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு டிவி கொடுத்தாங்க. இதுதான் என்னுடைய முதல் பாடல், கண்ணின் மணி என்ற ஒரு பாடல். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 350 சீரியல் வரைக்கும் பண்ண ஆரம்பிச்சு. பக்தி ஆல்பம் என்ற பொழுது நமக்கு வந்து டோட்டல் ராகா பேஸ்டாக பண்ணணும், இல்லை ஃபோக்காக இருக்கணும். அதாவது முருகர் காவடி சிந்தெல்லாம் நல்லா ஃபோக்கு என்ன வர நம்மளுடைய திங்கிங்ஸை கொண்டுடலாம், அது கொண்டுடலாம். மற்றபடி இந்த சமஸ்கிருதமோ இல்லை தெலுங்கோ தமிழோடைய டிக்ஷன் கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக அதை ராகம் பேஸ் பண்ணி நான் பண்ணுவேன். அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ வந்து எனக்கு வந்து மதிப்புக்குரிய கவிஞர் காதல்மதி அவர்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். நிறைய பாடல் சட்டுச்சன்னு எழுதி கொடுத்துருவார். ஒரு டியூன் கம்போஸ் பண்ண தான நானே தார நானே நா தரி நான தாரி தான நானே தான நான உடனே சாய் பாபா உன் கருணையின்றி நான் இங்கு வாழலாமா. ஒரு இமிடியட்டாக ஸ்பாட்னஸ் சில டியூன்ஸ்லாம் வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ரெக்கார்டிங் தேட்டரில் போய்ட்டு அங்கேயே கம்போஸ் பண்ணி அங்கேயே லிரிக் எழுதி அப்படியே நம்ம சிங்கருக்குன்னு சொல்லி நான் நிறைய சாங் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 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 அச்சீவ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஒரு சின்ன பயம் இருக்கும். பட் இருந்தால் அது எப்படி வரும்ன்ற சவுண்டிங் அந்த ஸ்பாட்டில் பண்ணும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி பாடல் இன்னும் கூட இப்போ இந்த அம்மன் திருவிழாவுக்கு அம்மன் அந்த மாதத்தில் நான் காரில் எங்கன்னா நான் வெளியூருக்கு போகும்பொழுது இந்த பாடலாம் என்ன ஒவ்வொரு கோயிலில் ஒழிச்சிட்டு இருக்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லா கோயிலும் வந்து அந்த பாடல்கள் ஒழிச்சிட்ருக்கோம். நாட் ஓன்லி இன் ஃபிலிம், ஒரு டிவோஷனல்லையும் நான் வந்து ஒரு 800 வால்யூம் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறைய கோயிலுக்கு நான் போகும்போது அங்கே இருக்கிற அந்த புக் ஸ்டோர் அந்த அங்கே இன்னும் கேசட் தான் அங்கே விற்கிறாங்க. அந்த கேசட்டில் வந்து இசை தினா, இப்போ பாடல் காதல்மதி, இல்லை பாடல் பெரிய ஸ்டூடெண்ட், இசை தினா, இந்த மாதிரி நிறைய ஒரு ஆல்பம் மாதிரி அந்த லேபிள் இருக்கும்.
அது அது பார்க்கும்போதே எனக்கு ஒரு ரொம்ப மன நிறைவு கிடைக்கும். அந்த ஒர்க்கு திரும்பியும் அந்த மாதிரி ஒர்க் எப்போ வரும்னு எனக்கு தெரியல. பட் அது ஒரு டைம் ஐ லவ் தட் ஒர்க். சிங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு நம்ம எடுத்தோம்னா தெலுங்கு ஸ்லாங்கு அந்த சிங்கர்ஸை பேஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தமிழ்னா தமிழ் டிக்ஷன். பட்டு பாலு சார், ஜானகி இவங்கெல்லாம் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை. அவங்க மல்டி லாங்குவேஜ் டிஃபைனாக அது வந்து பாடுறவங்க, டிவைனாக பாடுறவங்க. அவங்களெல்லாம் வந்து நம்ம பண்ணும்பொழுது ஒரு ஒரு சாதாரண ஒரு கம்போசிஷனாக கூட இருக்கலாம். சிலது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஒரு தம்புரா நான் தரே நானே ஒரு சிம்பிளாக இருக்கும். ஆனால் பட் அவரோட வாய்ஸில் அது அந்த அந்த ஒரு சாண்டிங் மாதிரி இருக்கும். அதை கேட்கும்போது ஓ சொல்லும்போதே நமக்கு ஒரு உடம்புல ஒரு புல்லரிக்கிற மாதிரி ஒரு சவுண்டிங் கிடைக்கும். அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பாட்லேயே கம்போஸ் பண்ணி அதை வந்து அங்கே பண்ணும் பொழுது நிறைய சிங்கர்ஸ் வந்து டிவோஷனில் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்போஸருக்கு வந்து லிரிக் ரைட்டர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி சிங்கர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் பண்ண ஆல்பம்லாம் வந்து ஒரு வால்யூம் எடுத்தோம்னா ஸோ அந்த ஒரு சிங்கர் வச்சு முடிச்சிடுவோம். நாங்கள் ஒரு 10 சாங் எடுத்தோம்னா உன்னிஜியை வச்சு ஒரு 10 சாங் முடிச்சிடுவோம். ஏன்னா டைட்டில் கூட ஸ்கோர் பண்ணுறதுக்கு உன்னிஜி பாடும் ஐயப்பன் சாங்குன்னு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி பண்ண ஆரம்பிப்போம். அப்புறம் மல்டி சிங்கரை ஆட் பண்ணுவோம். ஒரே ஆல்பத்தில் வந்து ஒரு 10 சிங்கரை கொண்டுருவோம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அது டைம் ரொம்ப அப்படின்னா எல்லாரையும் நான் வந்து ஒரு இடத்துல வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் அதுவும் நிறைய பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் பண்ணியிருக்கோம். பட் இனி அந்த பக்தி பாடல் பண்ணும்போது எனக்கு ஒரு மன நிறைவு இருக்கும். பணம் இருக்கோ இல்லையோ இல்லை நான் எதுக்கு போய் சொல்லணும், பணம் நிறையவே கொடுத்தாங்க. எந்த பக்தி பாடலுக்கும் எந்த ஒரு டிவோஷனல் இதுக்கு நான் ஃப்ரீயாக பண்ணதில்லை. எனக்கு நான் கேட்ட பணத்தையும் எங்கள் ஆர்கெஸ்ட்ரா பணத்தையும் என்னுடைய சம்பளம்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப பர்ஃபெக்ஷனாக எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு கோல்டன் பீரியட் அது. அந்த பீரியட் வந்து எப்படின்னா அந்த மியூசிஷியன்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஒரு ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க. அதாவது உருவத்தில் சொல்ல அவங்களுடைய மைண்ட் தாட் அண்ட் வைல் தேர் பிளேயிங் ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒரு 8 பார் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதுதான் டக்குன்னு உடனே அவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி அவங்க அதை கம்போஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்க அதை ரெடி பண்ணிவிடுவாங்க. ஒரு பிஜிஎம் வந்து ஒரு ஃப்ளூட் வந்து ஒரு 16 பார்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு பிகினிங் இந்த ஸ்கேலில் வரணும், இந்த ஸ்கேலில் வரணும் சொன்னே உடனே அதில் ஒரு ஆலாப் வரணும். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அப்படியே அங்கே வந்து கம்போசிங் ஆகும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே தான் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. வயல் நான் படம் பண்ணும்போது கூட எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. திருப்பாச்சின்ற ஒரு படத்துக்கு வந்து ஒரு கமர்ஷியலான படம் அது. அது விஜய் சார் நடிக்கிற இளைய தளபதி விஜய் சார் நடிக்கிற ஒரு கமர்ஷியலான படம். அதில் வந்து ஒரு அம்மன் சாங் வேணும்னு வந்து கேட்டாங்க. அது வந்து என்ன பண்ணலாம், நல்லா குத்து சாங். கும்பிட போன தெய்வம் அட குறுக்கே வந்ததம்மா பாலை ஊத்துடா கூலை ஊத்துடா வேண்டிக்கிட்டே சூட ஏத்துடா அட வெட்டு ஒன்றுடா துண்டு ரெண்டுடா வேண்டி வச்ச தானே தானா. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பாட்னே கம்போஸ் பண்ணி அவங்களுக்கு நான் காட்டும்பொழுது பேரரசு சாருக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. இதெல்லாம் எனக்கு என்னென்னா ஒரு ஃபில்மி சாங் வந்து திருப்பாச்சியில் வந்து கும்பிட போன தெய்வம். இப்போ இந்த அம்மன் கோயிலில் போன இயரில் கூழ் ஊற்றும் போது கூட அந்த பாடலாம் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எனக்கே ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஒரு அட்மையர் ஆகிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு ஃபிலிமி சாங் வந்து ஒரு சாமி பாட்டுக்கு ஈக்குவலாக அதை கொண்டு வந்து அதை வந்து பண்ணியிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பாடல் வந்து நான் மறக்க முடியாத பாடல். டிவோஷனல் மாதிரி சாங்ஸ் பண்ணேன். என்னோடய ஃபஸ்ட் மூவி வந்து மிடில் கிளாஸ் மாதவன். அது பிரபு சார் நடித்த படம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம். அதை நான் முதல்ல கம்போஸ் பண்ணது ஹம்மா ஹம்மா ஆரம்பமாச்சு காதல் தரினே தானனா தரினானே தானனா தரினானே தாரே நானே நானா அப்படி ஒரு பாடல். அது அப்படியே ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ணோம். அதெல்லாம் வந்து ஃபுல் லைவ் ஆர்கெஸ்ட்ரா வச்சு எடுத்தோம். அப்புறம் அதில் வந்து நல்ல சாங்ஸ்லாம் அதில் எனக்கு கம்போஸ் பண்ண வாய்ப்பு கிடைச்சது டிபி கஜேந்திர சார், கேஆர்ஜே ஃபிலிம்ஸ். அது மூலிமா நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன் ஃபிலிம்க்கு. அதுக்கப்புறம் வந்து கிங்குன்ற படம், விக்ரம் சார் நடித்த படம் கிங்கு படம் வந்து எனக்கு கிடச்சிது.
அதில் கூட சகியே போகாதே போகாதுன்ற பாடலாம் பெரிய அளவு ஹிட் ஆச்சு. பட் இந்த 2 படம் இருந்தாலும் எனக்கு வந்து எப்படி இந்த ஒரு பக்தி டிவோஷனலில் எனக்கு ஒரு ரெகனைஸ் பேரும், அதே மாதிரி டிவி மீடியாவில் வந்து தினான்ற ஒரு ரெகனைஸ் பேரும் படத்துக்கு கொஞ்சம் கிடைக்காம இருந்துச்சு அந்த 2 படம் வரைக்கும். அதுக்கப்புறம் தேர்டு வந்து திருடா திருடுன்னு ஒரு படம் பண்ணேன். அது தனுஷ் அவர்கள் நடித்த படம். அந்த படம் தான் வந்து ஒரு ரெகனைஸ். தினா வந்து ஃபிலிமுக்கும் நல்லா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அவருடைய ஸ்கோர், அவருடைய மியூசிக்கோடைய அவருடைய ட்ரெண்ட் வந்து அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுதுன்ற மாதிரி ஒரு சினிமா வட்டத்தில் பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த படம் தான் எனக்கு வந்து ஒரு என் வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு படம். அதில் தெரியும் எல்லாருக்கும் மன்மதராசா மன்மதராசா அந்த பாடல் வந்து பட்டி தொட்டியெல்லாம் வந்து ஹிட் ஆச்சு. அப்புறம் அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் வந்து பஸ்ஸில் திட்டிட்டு போகிற மாதிரி ஒரு சாங் இருக்கும். உன்னை பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம் தரிநானா தாரே தரிநானா அதில் ஒரு பாடல். அது வந்து அதில் வந்து உன்னை அடிப்பான்டா அவனை உதைப்பான்டான்ற மாதிரி பஸ்ஸில் திட்டிட்டு போகிற மாதிரி டைலாக்ஸ்லாம் வச்சு ஒரு பாடல் பண்ணோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பப்ளிக் வந்து நான் ஸ்க்ரீனில் போய் பார்க்கும்போது மக்களாக நான் பார்க்கும்பொழுது அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. அந்த பஸ்ஸில் திட்டுலாம் அப்படியே அந்த லிரிக் கூட கேட்க முடியல, சிரிச்சுட்டு அவங்க திருவிழா மாதிரி என்ஜாய் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி அந்த படத்தோடைய அந்த கிளைமேக்ஸ் சாங் மன்மதராசா அந்த ஸ்க்ரீனில் போய் ஏறி நின்று டான்ஸ் ஆடினாங்க ரோகிணி தேட்டரில். அதை நான் நேரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதான் வந்து ஒரு கம்போசருக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நினைக்கிறேன். என்ன தான் பணம் சம்பாதிக்கிறோம், என்ன வேணால் பண்ணுறோம், அது ரெண்டாவதாக இருக்கட்டும். பட் எனியோ நம்மளுடைய ஒரு பாடல் இல்லை நம்மளுடைய ஒரு விஷயம் இல்லை நம்மளுடைய ஒரு டைரக்டராக இருக்கட்டும், அந்த சீனை மக்கள் கொண்டாடி அந்த ஸ்க்ரீன் போய் நின்று ஆடும் பொழுது இல்லை கைத்தட்டும் பொழுது இருக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எதுலையுமே இல்லை. கம்போசர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பயுமே வந்து எல்லாத்துக்கும் துணிச்சு தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு கிடைக்கிற படங்கள், ஏன்னா இப்போ இருக்கிற படங்கள்லாம் வந்து ஒரு ஃபிக்ஷன் மூவியாகவும் ஒரு டைப்பாக இருக்குது. பட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. பாகுபலின்ற ஒரு படம் வந்து திரும்பி வந்து புரட்டி போட்டுச்சுல, அந்த ஹிஸ்டாரிக்கல் அந்த ஒரு ஜென்ரல் அந்த ஒரு ஃபீல், அந்த ராகம் பேஸ்டு. ஸோ எப்பவுமே வந்து கம்போசர்கள் எப்பவுமே எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு தான் இருக்குது. பட் இனியோ ஒரு இப்போ வர கம்போசர் பார்க்கும்போது இவ்வளோ வந்து ஒரு அனுபவம், அதாவது என்ன சொல்கிறேன், இது வந்து அனுபவம் வந்து இருக்கோ இல்லையோ அவங்க அது சேகரிக்கிறாங்களா, இப்படிலாம் பாடல் வந்திருக்கு இந்த மாதிரி. இப்போது இல்லை எந்த கம்போசருக்கும் நான் சொல்கிற நான் நினைக்கிற ஒரு திங்கிங் தான் இது. நான் சொல்கிற அட்வைஸ்லாம் இல்லை, நான் நினைக்கிற திங்கிங். கவலையே இல்லை. எம்எஸ்வி 1000 படம் பண்ணியிருக்காரு, இளையராஜா சார் வந்து 1000 படம் பண்ணியிருக்காங்க. என்ன சுச்சுவேஷன் டைரக்டர் சொன்னாலும் கண்டிப்பாக இந்த 2000 படத்தில் இருக்க தான் போகுது அந்த சுச்சுவேஷன். அதனால் வந்து எந்த கம்போசரும் பயமே கிடையாது. அதாவது என்ன சொல்ல, நம்மளுடைய புக்கை நம்மளுடைய ஆல்பத்தை திருப்பி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், இந்த சுச்சுவேஷனாக இப்படிலாம் சாங் பண்ணியிருக்காங்களா, இப்படிலாம் பண்ணியிருக்காங்களேன்ற மாதிரி. ஸோ இனிமேல் ஒரு நியூ சுச்சுவேஷன் வருன்றதுலாம் என்னால் அது யூகிக்க முடியல. வந்தால் நல்லது. பட் எல்லாமே பண்ணியாயிடுச்சு. எல்லா சுச்சுவேஷன், எல்லா மூட் சாங், எல்லா டைப் ஆஃப் சாங் வந்து வந்திருக்கு. ஸோ அதை அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதை அவங்க வந்து கால்குலேட் பண்ணி அதை கொண்டு வந்தாலே பெரிய அளவுக்கு அவங்க ஹிட் பண்ணுவாங்க. பட் எனியோ இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டுன்னு பார்க்கும்போது கம்போசர்ஸுக்கு நிறைய பேர் வந்து டெக்னாலஜி மட்டுமே நம்பிட்டுருக்காங்க. இருக்கட்டும், டெக்னாலஜி தான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் எனியோ அந்த ஒரு மேனுவல் இருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஒன்ஸ் நீங்கள் என்ன தான் வந்து ஒரு கீபோர்டில் நீங்கள் ப்ளே பண்ணி காட்டினா கூட ஒரு மேனுவலாக நீங்கள் ஒரு டியூனை பாடி காட்டும் பொழுது, இல்லை ஒரு சிங்கரை அட்மையர் பண்ணுறதுனா கூட, ஒரு சிங்கர் எப்படி நம்மளுடைய டியூனை அட்மையர் பண்ண போகிறாங்கன்னா அந்த பாடி காட்டுற குரல் வளம், அந்த ஸ்டைல், அதில் நீங்கள் கரெக்டாக அதை பேஸாக அவங்க கொண்டு வரும் பொழுதே ஒரு பாடல் ஹிட் ஆகிடும், ஒரு கம்போசர் வெற்றி அடைஞ்சிடுவாங்க. கண்டிப்பாக நிறைய டேலண்ட் உள்ள கம்போசர் இப்போ வந்திருக்காங்க. அதை நான் குறிப்பாக ஒருத்தர் 2 பேர்லாம் சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி வந்திருக்கிற எல்லா கம்போசருமே வந்து வெரி குட் டேலண்ட் அண்ட் வெரி நல்ல குட் கம்போசிஷன் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு டூர் மாதிரி போனேன். கும்பகோணத்தில் இருக்கிற எல்லா கோயிலும், அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அப்புறம் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில், அந்த மாதிரி இது. அப்புறம் இங்கே வந்து பெரிய காஞ்சிபுரம் பெரியவாளை பார்க்குறது. இந்த மாதிரி அந்த டிசம்பர் டு ஜான், அதே மாதிரி டிசம்பர் மியூசிக்கல் சீசன்,
இந்த திருவையாறு சீசன் அகாடமியில் நடக்குது. அது மாதிரி இந்த ஒரு ஒரு ஜஸ்ட் நவ் இந்த பொங்கல் இருக்கும் கூட இது வந்து கொஞ்சம் இந்த மார்கழி மாதம் இருக்கிறதுனால ஃபுல்லாக வந்து ஒரு டிவோஷனல் மூட் அதே மைண்டில் தான் இருக்கேன் நான். ஆன்மீகம்ன்றது எப்பொழுதுமே இருக்குங்க, எல்லாருக்கும் இருக்குங்க, எல்லா மதத்துலேயும் இருக்குது. எல்லா மதம் எல்லா மனிதர்களுக்குள்ளே ஒரு ஆன்மீகம் இருக்கும். ஆனால் பர்சன்டேஜ் தான், யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும். ஒருத்தர் வந்து நாமம் போட்டு பட்டையை போட்டு எந்த நேரம் 24 இருந்தால் அவர் 100%. சில பேர் காலைல சாமி மட்டும் கும்பிட்டு போனால் 5%, அவ்வளோதான். பட் ஆன்மீகம் இல்லாத மனிதனே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு வேலையை பண்ணால் கூட நல்ல டைம் பார்க்குறோம், அப்போ அது ஆன்மீகம் தான். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு புது வீட்டுக்கு போனால் கூட பால் காய்ச்சணும், அது ஆன்மீகம் தான். நீங்கள் படத்தில் சாமியை கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க பாருங்கள் ஆன்மீகம், அது எல்லா மதத்துக்கும் உட்பட்டது. ஒரு இஸ்லாத்து மதம் எடுத்துக்கோங்க, 5 வேலையும் தொழுகிறாங்க, அது ஆன்மீகம் தான். இல்லை ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போனால் கூட அவங்க வந்து அந்த கோயிலை வந்து போகிறாங்க. ஸோ இன்றைக்கி ஆன்மீகம் இல்லாமல் எதுவுமே இல்லைன்ற மாதிரி தான் என்னுடைய கருத்து. இது என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு ஒரு தருணம். அதாவது 2008-09 தெரியல, சீடன் என்ற ஒரு படம், என்னுடைய 50வது படம், ஃபுல் கிளாசிக்கல் மூவி, தனுஷ் அவர்கள் நடித்த படம். டோட்டல் வந்து அந்த படம் வந்து கிளாசிக்கலாக இருக்கணும் தான் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த பாம்பே போயிட்டு அங்கேருந்து கார் பிடிச்சிட்டு நானும் டைரக்டர் சுப்ரமணியமும் ஷிரடி பாபா கோயிலுக்கு போயிருந்தோம். அது ரொம்ப விசேஷமான நாள். அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. அவர் பிறந்த நாளில் ஒரு நாள் முன்னாடி போனோம், பிறந்த நாள் அன்றைக்கி போல் ஒரு நாள் முன்னாடி ஏதோ போனோம். ஒரு நல்ல க்ரௌட் இருந்துச்சு. அவரை பார்க்க தரிசிக்க வந்து எப்படிடா பார்க்குறதுன்னு ஒரு டென்ஷனாக இருந்துச்சு. அப்போ என்னுடைய நண்பர் பத்ரின்ற ஒரு டைரக்டர், நிறைய படம் பண்ணியிருக்காரு, அவருடைய அங்கிள், அவரோட ரிலேஷன் வந்து அங்கே வந்து ஒரு ஹோட்டல், சின்ன ஹோட்டல் சிற்றுண்டி வச்சு அங்கேயே செட்டில் ஆகிட்டார். அவர் வந்து அங்கே வந்து பாபா அவங்களுக்கு வந்து அந்த கோயிலில் ஒரு ஒரு ஒர்க் பண்ணுறவராக தான் இருக்கார், ஒரு பூசாரியாக இருந்துகிட்ருக்கார். அப்போது அவருடைய பத்ரி சார் மூலிமா எங்கே இருக்கீங்க, சும்மா தச்சிலாக எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார், நான் மாதிரி ஷிரடி இருக்கேன். அப்போ என்னுடைய ரிலேஷன் இருக்கார், அங்கே பூசாரியாக இருக்கார், நீங்கள் போய் பாருங்கன்னு உடனே நம்பர் கொடுக்கணும். உடனே அங்கேயே அவருடைய சிற்றுண்டி அங்கேயே இருந்தால் பேசியிருக்கோம் நாங்கள். உடனே அவங்களே சாப்பிட வர சொன்னாங்க, சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து வாங்க தரிசனம். அதுவும் அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. அந்த க்ரௌடில் வந்து உடனே எனக்கு உள்ளே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அன்றைக்கி கிடச்சிது. அங்கே வந்து அவ்வளோ க்ரௌடில் வந்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து ஒரு டியூனை கம்போஸ் பண்ணேன். அது மறக்க முடியாத டியூன். சரவண சமையல் தரிநானா தரிநானினா தரிநானினா நிரமபசாசா தரிநான தரிநானே தரிநானே தரிநான தரிநனா தீர தீரனா தீரன தீரன தீர் சரவண சமையல் அது தரிநானா. இந்த டியூன் அங்கே கம்போஸ் பண்ணிட்டு சென்னைக்கு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணோம். அது வந்து தனுஷ் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவர் வந்து சமையல்காரராக வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அவர் பெரிய நான் வந்து எப்படி ஒரு கர்நாடக சைடு தான் பெரிய வித்வம், நான் பெரிய ஒரு வித்வான் சொல்கிற மாதிரி, நான் சமையலில் வந்து ஒரு பெரிய மனிதர், நான் வந்து உங்களுக்கு சமைச்சு காட்டுறேன்ற மாதிரி ஒரு பாடல் வேணும்னு சொல்லும்பொழுது இந்த பாடல் கம்போஸ் பண்ணேன். மறக்க முடியாத ஒரு பாடல். அதாவது என்னோடய 50வது படம். அந்த டியூனை நான் வந்து அங்கே கம்போஸ் பண்ணது வந்து அது எப்படி அங்கே போய் நான் எப்படி எனக்கு அவ்வளோ க்ரௌடில் ஒரு 10 நிமிஷம் எனக்கு ஒரு தனியாக ஒரு எப்படி ஒரு க்ரௌட் இருக்காங்க, பட் இருந்தாலும் நான் தியானம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் கிடச்சிது எனக்கு. அங்கே நான் கம்போஸ் பண்ணேன். மறக்கவே முடியாது. சாய்பாபாவோட அருள் இருந்ததை விட அவர் நம்ம எந்த நேரம் கண்காணிச்சுட்டு இருக்காரு தான் நான் சொல்லுவேன். நம்ம நினைப்போம் சில விஷயத்தில் வந்து மறந்துட்டாரா, நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், நமக்கு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு நினைப்போம். பட்டு அவர் பிரச்சனைகளை வந்து தீர்வு பண்ணுறதுக்கு தான் யோசிச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஸோ எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு நம்பிக்கைன்னு இருந்தால், ஆன்மீக நம்பிக்கை இருந்தால், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரு ஸ்தலம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரு மார்க்கம் இருக்கும். பட் நான் லயிச்சது வந்து என்னுடைய ஆன்மீக பயணத்தில் வந்து நான் வந்து லயிச்சது வந்து சாய்பாபாவுடைய அவருடைய பேஷன், அவருடைய தொலைநோக்கு பார்வை எனக்கு ரொம்ப லயிச்சு பிடிச்சது.
எனக்கு இந்த ஒரு ஒரு ஒத்த தலைவலி மாதிரி ஒரே இடத்துல மைக்ரேன் வாங்க, அது வந்து ஒரே இடத்துல வலிக்கிற மாதிரி ஒரு ஒரு இருக்கும். அது வந்து ரொம்ப நாள் எடுத்துட்டு இருந்துச்சு. அது நான் வந்து கொஞ்சம் கவனிக்காமே இருந்தேன் நான். அது அப்புறம் வந்து எனக்கு வந்து சில நாள் நைட் வந்து அவர் வந்து இப்படி அது வந்து மற்றவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ, பட் ஏன் நான் இது உண்மையாக போய் எனக்கே தெரியல. பட் நான் உணர்ந்தது என்ன, ஒருத்தர் இப்படி தடவுற மாதிரி எனக்கு எனக்கு ஒரு ஒரு உணர்வு இருந்துச்சு. எப்பவுமே அந்த காலையில் ஒரு 4:30 மணிக்கு, எப்பவுமே 4:30 மணிக்கு நான் எழுந்துப்பேன். அப்போது அந்த ஒரு உணர்வு எனக்கு வந்தது. ஆனால் அதில் என்ன வந்தது கூட முக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் மாத்திரையும் சாப்பிடல, எதுவும் சாப்பிடலை. அந்த இதுவே எனக்கு போயிடுச்சு. டில் நவ் எனக்கு அந்த ஒரு உணர்வே இல்லை. அங்கே ஒரு வலி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் மிராக்கள் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இது வெளில சொன்னால் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா கூட எனக்கு தெரியல. இல்லை சில பேர் கிண்டலாக சொல்லுவாங்க, சில பேர் உண்மையாக நினச்சாலும் ஓகே. பட் எனியோ இது வந்து என் வாழ்க்கை நடந்த ஒரு ஒரு நிகழ்வாக தான் நினைக்கிறேன். பட் ஏதோ ஒன்று இருக்குது சக்தி. அது ஒருவேளை என் மைண்ட் செட்டாக கூட இருக்கலாம். என்னை வந்து இப்படி தடவை என் மைண்ட் செட்டாக கூட இருக்கலாம். பட் இது ஒரு நிகழ்வு என்னுடைய லைஃப்பில் நடந்தது. பாபாவுடைய அருள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப புண்ணியம் நம்ம பண்ணியிருக்கணும். சில விஷயங்களை நம்ம வந்து நமக்கு நான் திட்டுவேன் ஒரு பாபாவை கூட. ஏன்னா அவரை நான் வந்து ஒரு நம்மளை விட்டு ரொம்ப தூரம் இருக்க மாதிரி நான் நினைக்கல. என் ஃப்ரெண்டு மாதிரி சில நேரத்தில் நினைப்பேன். என்ன பாபா என்னை இப்படி சோதிக்கிறேன்னு கூட நான் சொல்லுவேன், திட்டுவேன். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்கள வந்து ஒரு தன் மனசுக்குள்ள எல்லா எல்லா விஷயங்களும், அதாவது எல்லா கஷ்டங்களும் எல்லா பிரச்சனையும் தீர்வு காணுன்றதுக்காக தான் பாபாவை நினச்சிட்ருக்காங்க. பட் அதுக்கு கஷ்டங்களும் நம்மளோட பிரச்சனை தீர்வு காண்பது மட்டும் பாபா வருவார்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி நான் சிரிக்கணும், இன்றைக்கி நான் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகணும். இதெல்லாம் வந்து நம்ம யோசித்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நடந்துகிட்ருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகிட்டுருக்கு. இது ஒரு நாள் ஜீரணமாகலாம் பாருங்கள், நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம். நீங்கள் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் பட் நமக்கு இதுக்காக நம்ம அது ஒரு நிமிஷம் கூட நம்ம அதை யோசிக்கிறது கூட இல்லை. பட் அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. அந்த ஒர்க்கு எப்படி நடக்குது, அதான் ஒரு சக்தி. அதான் நான் பாபாவை நினைப்பேன். அது சம்திங் நம்மளை அறியாமல் நம்மளை பாதுகாத்துட்ருக்கார், நம்மளை வழி நடத்திட்டுருக்கார் பாபா. அது சில பேர் வந்து 100% அதை பேசிகிட்டே இருப்பாங்க. சில பேர் 5% தான் பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க அவருடைய ஆற்றல். நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொன்னாக்கா நிறைய பேர் பாபாவை வந்து மனசுக்குள்ளே வச்சுட்ருக்காங்க. அதில் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது பாபா பொறுத்த வரைக்கும் எல்லா மதத்தினரையும் வந்து ஒன்று சேர்த்து அவருடைய தீர்க்கதரிசியாக இருந்துகிட்ருக்கார். ஸோ மறக்க முடியாத சில விஷயங்கள், நமக்கு வந்து சில பிரச்சனைகள், சில கடினமான நேரங்கள், இதெல்லாம் வந்து போக்கணும்னா கண்டிப்பாக ஒரு சக்தி நமக்கு தேவைப்படுது. அது கண்டிப்பாக மனிதர் சக்தியை விட சம்திங் ஒரு ஆன்மீக சக்தி தான் நமக்கு தேவைப்படுது. அது கண்டிப்பாக என் வாழ்க்கையில் பாபாவாக இருந்துகிட்ருக்கார், மற்றவங்களுக்கும் இருப்பார்ன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த பொங்கல் திருநாளில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பிரபலங்கள் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நிலையத்தாருக்கும், இந்த சாய் நிலையத்தாருக்கும், இந்த ரசிகர்களுக்கும் எப்பயுமே வந்து எனக்கு ஒரு தனி அலாதி பாசம் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த இந்த ஒரு ஃபாஸ்ட்டான உலகத்தில் வந்து கமர்ஷியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பணம் மட்டுமே தான் சம்பாதிக்கணுன்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்காங்க எல்லாருமே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு நிலையில் இந்த சாய் டிவின்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இதில் வந்து லாபம் இருக்கோ நஷ்டம் இருக்கோ இதெல்லாம் மீறி இந்த இறையாண்மை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்ற ஒரு பெரிய ஒரு தொண்டு எண்ணம் இந்த நிலையத்தாருக்கு இருக்குது. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை பார்க்கணும்னு சொல்லிட்டு விரும்பி எத்தனை பேர் பார்த்துட்ருக்கோங்க. நானும் பார்த்துட்ருக்கேன், நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரே நம்பிக்கை, நமக்கு என்னென்னா இந்த ஒரு சேனலை பார்ப்போம் நமக்கு திருப்தி கிடைக்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருக்கும். இந்த ஒரு திருநாளில், இந்த ஒரு பொங்கல் திருநாளில் எனக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்தமைக்கு
சாய் டிவி நிலையத்தாருக்கும் உங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.